பணம் வேணும்னு அவரை நீ எப்போ வேலைக்கு அனுப்பிச்சியோ அப்பவே அவர் என்னுடைய சொத்து, கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி. இதுக்கு மேலேயும் நீ ஏதாவது கலாட்டா பண்ண போன சுத்தமா ஆஃப் பண்ணிட்டா என்ன கட் பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்களா? என்ன உங்களுக்கு அந்த எம்டி கொண்டோட நான் முள்ள நிக்கிறேனா? ஸ்னேகா தேவையில்லாம டென்ஷன் பண்ணாத. பார்வதி கிட்ட நான் போட்ட நாடகத்துல மயங்கி அந்த கிழவி இப்ப என்ன அதோட வாரிசுன்னு முடிவு பண்ற அளவுக்கு போயிடுச்சு. இங்க பாரு, நல்ல சந்தர்ப்பம், டோட்டல் சொத்தும் நம்ம கைக்கு வந்துடணும். நம்ம கல்யாணத்துக்கு குழி பறிச்சாங்களே, அவங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக நீ பாடணுமா? ஸ்னேகா, மத்தவங்களுக்காக நீ என்னைக்குமே பாடக்கூடாது. இதுதான் என் ஆசை, விருப்பம், என் கட்டளை. எப்பவும் எனக்கு மட்டும் நீ எப்படி சொந்தமோ, உன் உடம்பு எப்படி எனக்கு மட்டும் சொந்தமோ, அதே மாதிரி உன் குரலும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். உன் சங்கீதமும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். அதனாலதான் சொன்னேன், நீ இனிமே பாடவே கூடாது. பாட்டி, பாட்டி, என்ன என்ன வைதேகி, என்ன பாட்டி, என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கா? ஸ்னேகா திரும்பி வந்துட்டாளா? ஸ்னேகா திரும்பி வந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட மாட்டேன் பாட்டி. அப்புறம் என்ன? என் பொண்ணு பாட ஆரம்பிச்சுட்டா பாட்டி. ஆமா, பாடிட்டான். ஸ்னேகா ஊரை விட்டு ஓடிட்டான்னு சொன்னா ஏதாவது விசேஷம் இருக்கும். பாடிட்டாங்கிறதுக்கா இவ்ளோ ஆர்ப்பாட்டம்? உங்களுக்கு என்ன தெரியும் என் பொண்ணு பட்ட வேதனை? தொண்டை கட்டின்னு அவளால பேச கூட முடியல. எல்லாரும் அவளால இனிமே பாடவே முடியாதுன்னு கூட சந்தேகப்பட்டா. டாக்டர் அவளை பேச கூட கூடாதுன்னு சொல்லிட்டார். நான் போய் என் பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை கொடுத்து அவளை பாட வச்சேனாக்கும். பாடா பெரிய தில்லானா மோகனாம்பா ரெண்டுக்கு சீன் நடந்திருக்கும் போல இருக்க. நீ வாசிக்க, அவ பாட, அவ பாட, நீ வாசிக்க. அடாடா பாட்டி, என் பொண்ணு இனிமே கச்சேரி பண்ண ஆரம்பிச்சிருவா. ஏன் வயத்துல பிறந்தவ எங்க சங்கீத பரம்பரையில வந்தவன்றத நிரூபிச்சிருவா. ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். இவங்க என்ன என்ன ஓடுறா அவசரமா? நிக்காம துள்றா. பாட்டி, இவ்வளவு அவசரமா போறாள? பாட்டி, இந்தாங்க வாய் தரங்க. ஏன் எத்தனை சொத்த பல்ல இருக்குன்னு என்ன பாரியா? பாட்டி வாய் தரங்கோல. ஐயோ, என் பொண்ணு சம்பாத்தியம் எல்லாம் இப்படி சக்கரையா அழியணும்னு என் தலையில எழுதிரு. ஏன் அப்படி வயித்தறிச்சல் பண்றேன்? என் பொண்ணு பாடி பெருசா சம்பாதிப்பா. அப்ப வட்டியை முதல்ல சேர்த்து உங்க மூஞ்சில கொண்டு வந்து கொட்டுறேன். கொட்டிடுவேன். நான் நினைச்சதெல்லாம் நடக்கும் நம்பிக்கை வந்துருது பாட்டி. கைதுகடா, வாடி நம்ம போலாம். உங்க அம்மா சக்கரையே ஓசில கொட்டுறா. அப்பா, என்னப்பா இங்க? அட போடா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. பா, உள்ள வர வேண்டியதானே? மூணாவது மனுஷன் மாதிரி வெளில நிக்கிறீங்க. என்னைக்கு ரோட்டுக்கு வருவோன்னு தெரியல, அதுக்காக இப்பவே ரோட்ல நின்று பழகிக்கிறேன். அதுக்கு சத்தியமா நான் காரணமா இருக்க மாட்டேன். உங்க அருமை பொண்டாட்டி தான் காரணமா இருப்பாங்க. ஆமாடா, எனக்கு என் பொண்டாட்டி ஒஸ்தி, உனக்கு ஓன் பொண்டாட்டி ஒஸ்தி, அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, இப்போ வந்த விஷயத்த சொல்லுங்க, இல்லாடி வாங்க வீட்டுக்கு போய் பேசலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்டா. அங்கே வீட்டுக்கு வந்தா மருமகளை பார்த்தா, பேர பிள்ளைங்களை பார்த்தா திரும்பி வர்றதுக்கு மனசே வராது. அது உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், ராட்சசியா மாறிடுவா. பொண்டாட்டிக்கு பயந்தே உங்க பாதி வாழ்க்கையை தொலைச்சிட்டீங்கப்பா. டேய், இது பயம் இல்லடா, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான். குப்புற விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டாதுல. உனக்கும் ஒரு நாளைக்கு ஒட்டுமாவன, அப்போ சொல்றேன். அது கிடக்கு வீடு கழுத. இப்ப ராதான்னு ஒருத்தி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காளே, அவளை பத்தி உனக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே, ஆனா எனக்கு என்னமோ அவளை பாக்குறதுக்கு அவ்வளவு நல்ல மாதிரி தெரியல. அது என்னமோ உங்க அம்மாவுக்கு அவ மேல உயிராகி போச்சு. அவளை வாரிசா நியமனம் பண்றதுக்கு முடிவு எடுத்திருக்கா. என்னது வாரிசுனா? தத்து எடுத்துக்க போறாளாம். நம்ம சொத்துக்கெல்லாம் அவளை வாரிசாக்க போறாளாம். அம்மா ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னு எனக்கு புரியலடா. உன் மேலையும் மருமக மேலையும் ஏதோ வன்மம் வச்சுதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பாரு, நீ ஒன்று செய்ய, உங்க அம்மா கிட்ட பேசி ராசி ஆகிறதுக்கு வழியை பாரு. அப்பா, எனக்கு நீங்க 2 பேர் தான்ப்பா பெரிய சொத்து. நீங்களே இல்லைன்னா இதெல்லாம் எதுக்குப்பா? பணத்தை விட பாசம் தான் பெருசுன்னு அம்மா இன்னைக்காவது ஒரு நாளைக்கு புரிஞ்சுப்பாங்க. அப்போ அவங்களே வருவாங்க. சரிடா, அப்போ பாசம் வரும், ஆனா பணம் போயிடுமே. சரி, நான் வீட்டில் காத்துக்கிட்டு இருக்கேன், நீ வா பேசணும். இருக்குப்பா, என் கூட வாங்க, நானே ட்ராப் பண்றேன்.
உனக்காக எவ்வளவு நேரம் தான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறது? பெரிய மீனுக்கு ஆசைப்பட்டு தூண்டில் போட்டா காத்துட்டு தான் இருக்கணும். சரி, அந்த கிழவிக்கிட்ட இருந்து ஏதாவது சுருட்ட முடிஞ்சதா? அந்த பார்வதி கிட்ட நான் போட்ட நாடகத்துல மயங்கி அந்த கிழவி இப்ப என்ன அதோட வாரிசுன்னு முடிவு பண்ற அளவுக்கு போயிடுச்சு. இங்க பாரு, நல்ல சந்தர்ப்பம். டோட்டல் சொத்தும் நம்ம கைக்கு வந்துடணும். அதுக்கு உன் ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். ஆனா நான் சொல்றபடி நீ கேட்டா நம்ம காரியத்தை நம்ம சுலபமா சாதிச்சிடலாம். அதுக்கு தானே நான் அவன் ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்திருக்கேன். இப்ப கூட நான் அங்கிருந்து தான் வரேன். ரத்னசாமி வந்து புகழ்மணியை சந்திச்சு பார்வதியோட நடவடிக்கைகளை பத்தி கோல் முட்டிக்கிட்டு இருந்தான். கிழமை அப்பப்ப போய் போட்டு கொடுத்துட்டு இருக்கானா? நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். அவனால நம்ம திட்டத்துக்கு ஆபத்து வந்தாலும் வரலாம், ஜாக்கிரதை. அந்த ரத்னசாமியும் ஒரு டம்மி தான். அந்த பார்வதி அவனை சீன்றது கூட இல்ல. எதுக்கும் கைக்குள்ள போட்டு வச்சுக்க. சிறு துரும்ப கூட யாரு கண்ணுலயாவது போட்டா அவங்களுக்கு கண்ணு தெரியாம போய் நாம தப்பிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். சரி சரி, அந்த கிழவி என்ன தேடினாலும் தேடும். நான் கிளம்புறேன். சரி சரி, நீ பாத்துப்போ. ஜாக்கிரதை. ஹலோ மேடம். வாங்க உள்ள. என்ன விஷயம் மேடம்? ஃபோன் பண்ணி வர. மேடம் 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 என்னாச்சு மேடம்? என்ன? நேத்துல இருந்தே வாமிட்டிங் ஆரம்பமாயிடுச்சு மகேஷ். உடம்பு தான் சரியில்லையா? இது ஹோட்டல்ல சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆகலையா? என்ன விளையாடுறீங்களா? புரியல. உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? ஆமா, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? காயத்ரின்னு ஒரு பெண் குழந்தை. இப்போ ஸ்னேகா வயிற்றுல 1, மொத்தம் 2. என் வயிற்றுலயும் 1 வளருது. அதையும் சேர்த்து 3. மேடம், அன்னைக்கு ராத்திரி நடந்தது மறந்து போச்சா மகேஷ்? மேடம் சத்தியமா நான் எதுவும் பண்ணல. இந்த சத்தியம் போடுற வேலையெல்லாம் வேணாம். நான் இப்ப குழந்தை உண்டா இருக்கேன். என் கர்ப்பத்துக்கு யார் காரணம்? என்னங்க, நான் எதுவும் பண்ணல. ஏன் இப்படி பயந்து போய் சொல்றீங்க? முதல்ல உட்காருங்க. உட்காருங்க. இத பாருங்க மகேஷ், நடந்தது என்னவோ நடந்து போச்சு. நான் உங்களை மட்டுமே குத்தம் சொல்லல. நீங்க மட்டுமா இதுக்கு பொறுப்பு? நானும் ஒரு வகையில் இதுக்கு காரணம். ஏதோ ஒரு விபத்து மாதிரி நடந்துருச்சு. ஜஸ்ட் an accident. இதை நான் ஊதி பெருசாக்க விரும்பல. இதை இன்னும் சீரியஸ் ஆக்கணும்னு நான் நினைக்கல. இதை என்ன பண்ணலான்னு உங்ககிட்ட சஜஷன் கேட்கறதுக்காக தான் வர சொன்னேன். என்னால உங்க லைஃப் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது மகேஷ். நீங்க, உங்க மனைவி, உங்க குழந்தை, ஃபேமிலின்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. என் வாழ்க்கை எப்படியோ போகட்டும். ஆனா என்னால உங்க குடும்பத்துக்கு கெட்ட பேரும் தலைக்கணும் வரக்கூடாது மகேஷ். வரவே கூடாது. நான் என்ன செய்வேன்? இது எப்படி நடந்தது? இதுக்காக நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். நான் அபார்ஷன் பண்ணிக்கிறேன். என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. கருக்கலைப்பு பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. யாரு? நானா? நீங்க தானே என் குழந்தைக்கு அப்பா. ஐயோ கடவுளே, எனக்கு இத பத்தி எனக்கு நான் இந்த தப்பு செய்யல மேடம். அப்ப சரி, குழந்தை நல்லா விளையாட்டு. நான் பெத்துக்கிறேன். யார் ஜாடன்னு ஊர் உலகத்துக்கு அப்ப தெரியும்ல. தெரியட்டும். அப்பவும் நீங்க நம்பலன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து காட்டுவேன். இவர் தான் குழந்தைக்கு அப்பான்னு உங்க போட்டோவை போட்டு ஊர் முழுக்க போஸ்ட் அடிச்சு ஒட்டுவேன். மேடம் ப்ளீஸ் அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க. அப்ப செஞ்ச தப்பு ஒத்துக்கோங்க. ஆமா, நான் தான் செஞ்சேன். நான் தான். ஐம் சாரி. திஸ் இஸ் குட். இப்போ என்ன பண்ணணும்? இதுதான் அரை மணி நேரமா நான் உங்களை கேட்டுட்டு இருக்கேன். ப்ளீஸ் அபார்ஷன் பண்ணிடுங்க. நான் எப்படிங்க டாக்டர் வீட்டுக்கு தனியா போக முடியும்? அப்படி நான் தனியா போனா என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க? நான் துணைக்கு வந்தாலும் அதே தானே மேடம் பிரச்சனை. இங்க பாருங்க மகேஷ், என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களை காப்பாற்றணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் உங்களுக்கு உதவி செய்யணும்னா முதல்ல நீங்க எனக்கு உதவி செய்யணும். நீங்க தான் என்ன டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போகணும். என்னால தனியா போக முடியாது.
நான் வேணா அப்பாயின்மெண்ட்லாம் வாங்குறேன். ஆனா நீங்க தான் என்ன கூட்டிட்டு போகணும். என்ன சரியா? எப்போ போலாம்? தட்ஸ் குட். அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்புறமா நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். சூடா ஒரு காஃபி சாப்பிட்டு. ஐயோ இல்ல, நான் கிளம்புறேன். அர்ஜென்ட் ஆஃபீஸ்ல வேலை இருக்கு. பை. ஜெகன், நான் சொன்னது அவதான்டா. அவளை ஃபாலோ பண்ண. ஓகே. யார் இது? அறிவே இல்லாம. ஹாய் ஷோபா, என்ன இந்த பக்கம்? அது நான் கேட்க வேண்டிய கேள்வி. நீங்க இப்ப எங்க ஏரியால இருக்கீங்க? நான் என் ஃப்ரெண்டை ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கிறேன். நானும் ஆபீஸ் தான் போயிட்டு இருக்கேன். இல்லையா சொன்னேன்? ரெண்டு பேரும் ஒரே ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும். இப்படி வெட்டியா பேசிட்டு இருந்தா எனக்கு ஆபீஸ் நேரம் ஆயிடும். நான் கிளம்புறேன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு ஆக்ஷேபணம் இல்லைன்னா நானே உங்களை டிராப் பண்றேன். என் கார்ல. பரவாயில்ல, நான் பஸ்ல போய்க்கிறேன். மவுண்ட் ரோட்ல ஊர்வலம், பஸ் எல்லாம் வராது. பரவாயில்ல, நான் ஆட்டோல போய்க்கிறேன். ஆட்டோ எல்லாம் கூட ஊர்வலத்துக்கு போயிருக்கு. ஆஃபீஸ்க்கு லேட் ஆகும், பரவாயில்லையா? என்னங்க நீங்க ஏன் பயப்படுறீங்க? உங்க ஆஃபீஸ்ல தானே டிராப் பண்ண போறேன். சரி, நான் வரேன். உங்க ஆஃபீஸ் எங்கன்னு சொன்னீங்க? அசோக் நகர். வாங்க, உட்காருங்க. ஸ்வீட் என்ன உங்க பர்த்டேவா? இல்ல, பாம்பேல இருந்து ஒரு கிளைண்ட் வந்திருந்தாரு. ஒரு பிசினஸ் டீல் 2 crores ஓகே ஆச்சு. அதான். தேங்க்ஸ். ஹை. அம்மா எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்காங்க. அவங்கள ஒரு நாள் திருப்பதிக்கு கார்ல கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். ஃபோன் வேற. ஹலோ, அப்போ நான் இமீடியட்டாக வந்துடுறேன். ஓகே ஷோபா, அர்ஜென்ட்டாக நான் ஒரு கிளைண்ட்டை பார்க்கணும். நான் இங்கே இறங்கிறேன். அப்போ நானும் உங்க கூட இங்கே இறங்கி. நோ, நீங்கள் இறங்கக்கூடாது. யோ மை கெஸ்ட். இல்ல பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானும் இங்கே இறங்கிக்கிறேன். நான் ஆம்பளை, இறங்கி நடந்து கூட போயிடுவேன். டிரைவர் சார், ஷோபாவை பத்திரமா ஆஃபீஸில் விட்டு தேனம்பேட்டனை வந்துடு. சரிங்க சார். ஷோபா, டேக் கேர். நீங்கள் ஆஃபீஸில் இறங்கிட்ட உடனே எனக்கு ஃபோன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நான் வருத்தப்படுவேன். சரி, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். உங்கள் உதவிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே, வித் ப்ளஷர். டிரைவர், வண்டி நிறுத்து. பாய். பாய்.
என்னடா ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ், எல்லாம் நீங்கள் திட்டம் போட்டபடியே நடக்குது. வெரி குட். வாங்க போகலாம். டி நகர் பாண்டியன் லாட்ஜுக்கு போ. மகேஷ், என்னாச்சு? வாங்க வாங்க. வாங்க மகேஷ். என்னாச்சு? இல்ல ஒண்ணுல தெரிஞ்ச முகமா இருந்தது, அதான். என்ன மகேஷ் இது? பொண்ணு நானே தைரியமா இருக்கேன், ஆம்பளை நீங்க இப்படி பயந்து நடுங்குறீங்க. வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், என் பேர் தாரா. டாக்டர் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். சரி வாங்க வாங்க. ஹலோ, நான் வைதேகி பேசுறேன். நான் கேசவன் பேசுறேன் மாமி. சொல்லுங்க. ஸ்னேகா நல்லா இருக்காளா? உடனே புறப்பட்டு பூந்தமல்லியில் இருக்க கிளினிக்கு வாங்க. ஐயோ, ஸ்னேகாக்கு ஏதாவது ஆபத்தா? அவ வேற புள்ளையான் இருக்காளே. ஸ்னேகாவுக்கு ஆபத்து எதுவும் இல்லை. ஸ்னேகா முழுகாம பத்திரமா தான் இருக்கா. ஆனா இந்த கிளினிக்ல நடந்துகிட்டு இருக்க ஒரு விபரீதத்தை பார்த்தா ஸ்னேகாவோட வாழ்க்கை டோட்டலா முழுகிடும் போல இருக்கு. ஐயோ, என்னாச்சு? தயவு செஞ்சு சொல்லுங்களேன். இது போன்ல சொல்ற விஷயம் இல்லை, நேரடியா பார்த்து கையும் களவுமா பிடிக்க வேண்டிய விஷயம். நான் சொல்ற அட்ரஸை குறிச்சுக்கிட்டு உடனடியாக இங்க வாங்க. சரி, ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ, சொல்லுங்க. பாட்டி, பாட்டி, கொஞ்சம் காயத்ரி பாத்துக்கோங்க, ஆத்த பாத்துக்கோங்க, வந்துடும். டாக்டர், உங்களை பார்க்க வந்திருக்காங்க. உட்காருங்க. டாக்டர், என் பேர் தாரா. நான் ஒரு ஆட் ஏஜென்சி நடத்திட்டு இருக்கேன். இவர் என்னுடைய ஹஸ்பண்ட் மிஸ்டர் மகேஷ். நான் கன்சீவா இருக்கேன். டிஎன்சி பண்ணணும். நீங்க எதுக்கு டாக்டர் அவரை பாக்குறீங்க? நாங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் இது. ஆமா டாக்டர், ஆமா. அப்ப வாங்க, செக்அப் பண்ணிட்டு டிஎன்சி பண்ணிடலாம். ஃபேன் போடவா சார்? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நர்ஸ், இதோ வந்துட்டேன் டாக்டர். சார், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்தா? எதுக்கு? உங்க ஒய்ஃப் தாராவுக்கு கருக்கலைப்பு பண்ணணும் இல்லையா? அதுக்காக ஹஸ்பண்ட் நீங்க கையெழுத்து போடணும். கையெழுத்தா? இல்ல, நான் கையெழுத்து நான் போட மாட்டேன். நீங்க ஏன் தேவையில்லாம அப்படி? டாக்டர், அவர் சைன் பண்ண மாட்டேங்கிறாரு. அதை எப்படி கொடுங்க. மகேஷ், ஒரு கையெழுத்து போடுங்க. ஏன் தரா? சைன் எல்லாம் எதுக்கு? அதான் பணம் தரோம்ல. என்ன மகேஷ், நாளைக்கே உயிருக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா அப்புறம் யார் பதில் சொல்றது? இல்ல, அது
அது வந்து என்னுடைய கர்ப்பத்துக்கு நீங்க தானே காரணம். நீங்க தானே என்னுடைய ஹஸ்பண்ட். இல்ல தாரா, அது வந்து அடி பாவி பொண்ணே ஸ்னேகா, இவனை போய் நம்பின்னு இருக்கியடி. பெருமாளே. ஓகே, அப்ப நான் குழந்தைய பெத்துக்கிறேன். தாரா, அப்படி எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். என்ன இப்படியும் விட மாட்டேன்றீங்க, அப்படியும் விட மாட்டேன்றீங்க. என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க? இல்ல, இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுறதுனால என்ன ப்ராப்ளம்? இதனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நான் உங்களுக்காக உங்க கருவியை அழிக்க நினைக்கிறேன். எனக்காக உங்களால ஒரு கையெழுத்து கூட போட முடியாது. இவ்வளவு செல்ஃபிஷா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி, உனக்கு என்ன? நான் கையெழுத்து போடணும், அவ்வளவுதானே? கொடு கொடு. ஸ்னேகா. அம்மா வாம்மா. எங்கே காயத்ரி குட்டின்னு வரலையா? இல்ல. ஓ சரி, நான் ஒரு புது பாட்டு கத்துண்டேன், பாடுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லு. ஒண்ணும் வேண்டாம், இதெல்லாம் சத்து நேரத்துக்கு மூடி வை. உன்கிட்ட எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? பல தடவை இதை பத்தி சொல்லி அழுத்து போயிட்டேன். சொல்லக்கூடாதுன்னு நினைச்சாலும் என்னால உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியல. என்ன விஷயம்னு சொல்லு. நான் ஒரு வேலையா ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். அங்க மகேஷ் வந்திருந்தான். தனியா வரல, யாரோ ஒரு பொண்ணை கூட்டின்னு வந்திருந்தான். என்ன எதுக்குன்னு கேட்க மாட்டியா? எதுக்கு? அந்த பொண்ணுக்கு அபாஷன் பண்றதுக்காக கூட்டின்னு வந்திருந்தான். என்னமா உளர்ற? நான் ஒன்னும் உளரல, என் ரெண்டு கண்ணாலையும் தெளிவா பார்த்துட்டு தான் சொல்றேன். நீ ஆத்துக்குள்ளேயே உட்காந்து அவனையே உலகம் நம்பின்னு இருக்க. ஆனா எனக்கு அவனை பத்தி பேசி பேசி என்னோட ஆவியில பாதி போயிடுது. மகேஷ குத்தம் சொல்லாம உன்னால இருக்க முடியாதுன்னு சொல்லு. மகேஷ் நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம். சாதாரணமா நின்னா உட்காந்தா குத்தம் சொல்லலடி. நானு ஒரு கர்ப்பிணி பொண்ணோட ஆஸ்பத்திரியில வந்து நின்று இருக்கான். அவளுக்கு அபாஷன் பண்ண ஆஸ்பத்திரியில உட்கார்ந்து இருக்கான். குத்தம் இல்லையா? யார் அந்த பொண்ணு? அவன் வேலை செய்யற கம்பெனியோட எம்டியா. ஓ, அவ பேரு தாரா. பேசாம தாறு மாறான்னு வச்சுட்டு இருக்கலாம். என்னால நீ சொல்றதெல்லாம் நம்ப முடியல. இப்ப அவன் எங்க இருப்பான்னு சொல்ற? ஆபீஸ்ல. அதான் இல்ல, ஆபீஸ்ல கண்டிப்பா அவன் இருக்க மாட்டான். அம்மா. என்ன என்னடி? யாருக்கு போன் பண்ற? ஆபீஸ்க்கு போன் பண்றேன். போன் பண்ணி பிரயோஜனம் இல்ல, ஏதாவது செட்டப் பண்ணி வச்சிருப்பான். அவன் நேரா போய் பிடிக்கணும் அவனை. அப்படியா? சரி வா போலாம். வா. மிஸ்டர் மனோகர், இப்படி நின்னுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. ஐடியா தெரிஞ்சா சொல்லிருக்க மாட்டேனா மேடம்? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், வர சொல்லியிருந்தீங்களாமே. மிஸ்டர் மகேஷ், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். மேடம், இது அபிஷியல் மேட்டர் தான், பர்சனல் இல்ல. சொல்லுங்க மேடம். பேங்க்ல இருந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் டிராப் பண்ணி என் வீட்டுல கொண்டு தரணும். 50 லட்சமா? இது என்னுடைய பணம் இல்ல, பொதுமக்களுடைய பணம். இந்த கம்பெனி நம்பி ஜனங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம். அதனால கேஷவனுடைய டார்ச்சர் தாங்க முடியல. அதனால இத ஜனங்களுக்கே மறுபடியும் ஒப்படைச்சிட்டு கம்பெனியை டிசால்வ் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். மேடம், சொந்தமா வேற ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். நிச்சயமா உங்க எல்லாருக்கும் வேலை தருவேன். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. என்ன மேடம் நீங்க ரொம்ப நல்லா ஓடிட்டு இருக்க பிசினஸ் கேஷவனுக்கு பயந்து க்ளோஸ் பண்றேன்னு சொல்றீங்க. அவனை சும்மா விட கூடாதுங்க. வேற என்ன பண்ண முடியும் மகேஷ்? அவன் நம்மளை விட புத்திசாலியா இருக்கானே. இந்த பணத்து மேலேயே குறியா இருக்கான். மக்களுடைய பணத்தை சுவாகா பண்றதுக்குள்ள நாம அதிரடியா நடவடிக்கை எடுத்தாகணும். அதனால அவன் வந்து பிரச்சனை பண்றதுக்குள்ள பணத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துருங்க. மேடம், இஃப் டோன்ட் மைண்ட், நான் ஒன்று சொன்னா தப்பா நினைக்க வேண்டாம். பணம் வீட்டில் இருக்கிறத விட பேங்க்ல இருந்தா தான் சேஃப்னு நான் நினைக்கிறேன். கேஷவன் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி நாளை கோர்ட்டுக்கு போறேன்னு எனக்கு தகவல் வந்திருக்கு. அதனால பணத்தை எடுக்கிறதா நமக்கு சேஃப். யூ ரைட் மேடம். எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க ஒருத்தரோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றதே அவன் முழு நேர பொழப்பா வச்சிருக்கான். இப்படித்தான் பாருங்களேன், ஒரு கான்ட்ராக்டர் இருந்தார் மிஸ்டர் சொக்கலிங்கம்னு. அவர்கிட்ட மிஸ்டர் மகேஷ், நம்ம பிசினஸ் பத்தி பேசுவோமா? சாரி, இன்னொரு விஷயம், மணி இப்பவே ஆராய்ச்சி. இப்ப போய் பேங்க்ல பணம் டிரா பண்ண முடியுமா சார்? நம்ம பேங்க் 24 ஹவர்ஸ் சார். எப்போ வேணாலும் போடலாம், எப்போ வேணாலும் எடுக்கலாம். ஏன் சார், நீங்க தானே நம்ம கம்பெனி மேனேஜர். இந்த பேங்க் டீலிங் எல்லாம் நீங்க பார்க்க வேண்டியதானே. என்ன ஏன் போக சொல்றீங்க? மிஸ்டர் மகேஷ், நான் ஒரு எம்டி. நான் ஒரு வேலை சொன்னா உங்களால செய்ய முடியுமா முடியாதா? யார் அனுப்பணும் யார் அனுப்பக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதா? சரி, அதுக்கே இப்ப கத்துறீங்க.
நான் அப்படிதான் கத்துவேன். உங்களால என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். இப்ப கேஷனால படத்தையும் பிசினஸ் தொலைக்க போறேன். தாரா, will you just stop it? மிஸ்டர் மனோகர், நீங்க கிளம்புங்க. புரியுது மேடம். சார், இது செக்கு, இது மேடம் கையெழுத்து போட்ட ஆத்தரைசேஷன் லெட்டர். இதை பேங்க்ல கொடுத்துருங்க சார். வரேன் சார். வரேன் மேடம். I'm sorry. நான் உணர்ச்சி வசப்பட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. நாளைக்கு நம்ம 2 பேரோட உறவு இந்த ஆபீஸ் முழுக்க தெரிய போகுது. அந்த மீசக்கார வாய் சும்மாவே இருக்காது. நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். அதான் வாய் தவறி. சாரி. நானே போய் பணம் எடுத்துக்கலாம். ஆனா அந்த கேஷவனுடைய ஆட்கள் என்ன ஃபாலோ பண்றாங்க. இட்ஸ் ஓகே. நானே போய் பணத்தை பேங்க்ல இருந்து ட்ராப் பண்ணிட்டு வந்து வீட்டுல கொடுத்துறேன். அப்புறம் முக்கியமான விஷயம், ஏய், நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எதுக்கு இப்ப அழற? நாளைக்கு காலையில அந்த மேனேஜரை மிரட்டி ஏதாவது சமாளிக்க பாரு. நான் போயிட்டு வந்துடுறேன். பத்ரம். முக்கியமான விஷயம், அந்த பேங்க் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி நான் பணம் ட்ராப் பண்ண வரேன்னு இன்ஃபார்ம் பண்ணிடு. நான் கிளம்புறேன். ஐம் சாரி மகேஷ். எனக்கு உங்களை விட்ட வேற யார் இருக்கா? இட்ஸ் ஓகே, ரிலாக்ஸ். நான் கிளம்புறேன். வரேன். எப்பவும் எதுக்கும் அழமாட்டா. அடுத்தவங்களை அழ வச்சுதான் பாப்பா. அதுதான் இவ கேரக்டர். கோடம்பாக்கம் இந்தியன் பேங்க் வரைக்கும் போகணும். போலாம் சார். ஐயோ மகேஷ், என்னமா இது? மகேஷ் பாட்டுக்கு எங்க போயிட்டு இருக்காரு? ஓட்ட விடுறி. அப்படியே போய் தொலைஞ்சிட்டான்னா நிம்மதியா இருப்பேன். வண்டி இங்க விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஏதோ ஏர் பேக் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அப்படின்னா அவர் ஆத்துக்கு வரலையா? எந்த ஆத்துக்கு போறதுன்னு குழப்பம் போல இருக்கு அவனுக்கு. சரி, என்னமா இவரு பேக் எடுத்துட்டு திருட மாதிரி எங்க போயிட்டு இருக்காரு? அது உனக்கு இப்பதான் தெரியறதா? எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். மா, சான்ஸ் கிடைச்ச மகேஷை திட்டுறத விட மாட்டியா நீ? சந்தர்ப்பத்தை நல்லபடியா பயன்படுத்திக்கிறவ தான் புத்திசாலி. சரி, இப்போ என்ன பண்றது? ஏய், நம்ம அவனைய பார்க்க வந்தோம். ஆபீஸ் எம்டி தானே பார்க்க வந்தோம். ஆபீஸ் திறந்திருக்கு, அவ உள்ள இருக்கா. அவ உள்ள, இவன் வெளியில. இதானே நமக்கு வேணும். கடவுளா பார்த்து நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். ரூட் கிளியர். வா, உள்ள போய் அவளை துவம்சம் பண்ணுவோம். இங்கே வெயிட் பண்ண வா, வரோம். வாமா. வா. இங்க அங்க. அரவிந்த், நீங்க எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் வருவீங்க? ஓகே, ஒரு 10 o'clock வந்துருவீங்களா? ஆஹா, வாட் நான்சென்ஸ். யார் உங்களை உள்ள விட்டது? நீதான் தாராவா? இந்த மினுக்கு மினுக்குற? இப்ப போன்ல சிரிச்சு சிரிச்சு பேசின மாதிரி தான் என் புருஷனையும் மயங்கினியா? புருஷனா? யார் உங்க புருஷன்? மகேஷ். என் பேரு ஸ்னேகா. ஓ, நீங்க தான் அந்த பிரபல பாடகி ஸ்னேகாவா? பாடகி தான், ஆனா இப்ப நான் பாட வரல, வாசிக்க வந்திருக்கேன். என் புருஷன் உனக்கு எதுக்கு? புரியல. புரியல? புரிய வைக்கிறேன். ஏய், நான் பாஸ். உன் புருஷன் என்கிட்ட வேலை செய்யற ஸ்டாஃப். எனக்கும் அவருக்கும் அவ்வளவுதான் ரிலேஷன்ஷிப். இப்ப நீங்க கொச்சப்படுத்தாதீங்க. நான் கொச்சப்படுத்துறேனா? ஆபீஸ்ல அதுக்கு நேரம் காலம் இல்ல. நீ பாட்டு கண்ட நேரத்துக்கும் போன் பண்ணுவ. அவரு என் உடல் நிலைய பத்தி எதை பத்தியும் கவலைப்படாம ஒப்பினால ஓடி வந்து இருக்காரு. ராத்திரி முழுக்க 2 பேரும் செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அப்படி என்ன ஆபீஸ் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? கேட்ட ஆடிட்டிங் அது இதுன்னு என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாரு. எங்க பார், இதெல்லாம் நம்ம அன்னைக்கே போன்ல பேசி சமாதானம் ஆயிட்டோம். மகேஷ் இந்த கம்பெனில ஒரு பொறுப்பான பதவியில இருக்காரு. அதனால நான் கூப்பிட்ட நேரத்துக்கு அவர் வந்துதான் ஆகணும். அப்படியெல்லாம் அவர் வரமாட்டாரு. கண்ட நேரத்துக்கு போன் பண்ணி அவர் கூப்பிடுறத முதல்ல நிறுத்து. மீறி கூப்பிட்ட அவர் வரமாட்டாரு.
தொடப்ப கட்டையோட நான் தான் வந்து நிப்பேன். என்ன ஸ்னேகா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்காக நான் ஆப்பிள் ஆரஞ்சுலாம் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சேனே, எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா நினைச்சேன். நீங்க அடி பாவி, ஆப்பிளையும் ஆரஞ்சையும் எனக்கு வாங்கி கொடுத்து என் ஆம்படியா நான் ஆத்தோடவே வச்சுக்கலாம்னு நினைக்கிறியா நீ? சிச்சி நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ஒன்னும் தப்பா புரிஞ்சுக்கல. என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னமோ வைராட்டிக்கு வாங்கி கொடுத்த ரேஞ்சில எல்லாம் பேசிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் அன்னைக்கே தூக்கி போட்டு உடைச்சாச்சு தெரியுமா உனக்கு? அப்படியா? மகேஷ் இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஓஹோ, வேற என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு உன்கிட்ட? என்ன ரெண்டு பேருமா சேர்ந்து இங்க ஆபீஸ் நடத்துறீங்களா இல்ல குடும்பம் நடத்துறீங்களா? ஆண்டி ப்ளீஸ், நீங்களாவது அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். என் முகத்தை பாருங்க, அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படுற மாதிரியா இருக்கு. அப்பாவியே தெரியல. ஆஹா, ரொம்ப அப்பாவியா இருக்கு. பாவி ஸ்னேகா, இவளை நம்பாதீ. எல்லாருக்கும் கண்ணுல பூ விழுந்து நான் பாத்திருக்கேன். இவளுக்கு கண்ணுல பூனையே விழுந்திருக்கு. பூனை கண்ணி. பூனை குணம் தெரியுமா உனக்கு? சுயநல பிராணி. என்ன ஆண்டி நீங்க போய் நீங்களுமா? ஏய், நீயும் மகேஷும் நீலா நர்சிங் ஹோம்ல இருந்தேடா இல்லையா? நீலா நர்சிங் ஹோமா? அது எங்க இருக்கு? அடி பாவி, நீ அந்த லேடி டாக்டர் அபார்ஷன் பண்ணிக்கல? மகேஷ் உன் புருஷனை கையெழுத்து போட வைக்கல? அம்மா அஷிஷு, சத்தியமா இல்ல. என்ன என்ன பேசுறீங்க? என்னமா சொல்ற? சத்தியமா இல்ல ஸ்னேகா. ஏய், அந்த லேடி டாக்டர் நீ அபார்ஷன் பண்ணிக்கல? வா நேரே போய் கேக்கலாம் வா. அது உண்மைதான். இப்போ இல்லன்னா மகேஷ் என் புருஷன் சொன்னதா சொன்னீங்களே, அதத்தான் இல்லன்னு சொன்னேன். ஆஹா, பெரிய மாமாலக்காரியா இருக்கடி. வா, நான் மரத்துல பூந்தா அவ கிளையில வரா, நான் கிளையில பூந்தா இலையில வரா. யார கூப்பிட்டே போ? இல்ல, எனக்கு டென்ஷன் ஆனா மயக்கம் வந்து நடிக்கிறாடி. கொஞ்சம் பிரஷர் இருக்கு. ஆமா, இப்படியே போயிட்டு இருந்தா உனக்கு பிரஷர் வராது, ஹார்ட் அட்டாக் தான் வரும். ஐயோ, இப்பதான் மயக்கம்னு சொன்னா எவ்வளவு தெம்மா கையை பிடிக்கிற பாருமா. நான் சொல்லல, நடிக்கிறாடி. வா, ஆளை மயக்கிறவ இவளுக்கு என்ன மயக்கம் ஒரு கேடு. அதானே, இத பாரு, இந்த நடிப்பெல்லாம் யார் நீங்க? எங்கடா போனீங்க? ஆபீஸ திறந்து போட்டுட்டு கண்டவங்க எல்லாம் உள்ள நுழைஞ்சு இவங்களை முதல்ல வெளியில அனுப்பு. மேல கை வச்சா கொண்டு போடுவேன். ஆஹா, பாரேம்மா, ஆளே இல்லாதப்ப கால்ல விழாத குறைய கெஞ்சின்னு இருந்தா இப்ப தானே கால் வந்த உடனே எப்படி எகுறா பாத்தியா? ஏய் தாரா, ஸ்னேகா, நீ மகேஷ்க்கு பொண்டாட்டினா அது உன் வீட்டோட வச்சுக்கோ. பணம் வேணும்னு அவரை நீ எப்போ வேலைக்கு அனுப்பிச்சியோ அப்பவே அவர் என்னுடைய சொத்து, கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி. இதுக்கு மேலேயும் நீ ஏதாவது கலாட்டா பண்ண மகேஷ் ஒரேடியா வீட்டுக்கு வராத மாதிரி பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. என்னடி சொன்ன? நடக்க போறது சொன்ன. பாவி, கொல்லாம விட மாட்டேன். ஏய், கையடா, விடுங்கடா. விடுங்கடா என்ன? டேய், கையடா. ஐயோ அம்மா போறமா. டேய், விடுங்கடா டேய், விடுங்கடா. சீ, பாவிங்களா. ஏய், வெல்ல ஓடாத. பாத்தியா? பாத்தியா எப்படி நழுவிட்ட பாத்தியாவா? எங்க ஓடினா என்ன? எங்க ஓடுறான்னு நானும் பாக்குறேன். என்ன பாத்துட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, நான் டிவைன் ஆட் ஏஜென்சிஸ்ல இருந்து வரேன். உட்காருங்க. தாரா மேடம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. உங்க பேர் என்ன? மகேஷ். மகேஷ். எவ்வளோ கேஷ் வேணும்? 50 lakhs. 50 lakhs-ஆ? ஆமா. கொடுக்கலாம் சார். இவ்வளோ பெரிய அமௌண்ட் எடுக்கிறதுக்கு தாரா மேடம்லாம் வருவாங்க? இல்ல சார், அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் என்ன அனுப்பியிருக்காங்க. உங்க கூட யாராவது வந்திருக்காங்களா? என்ன பத்திரமா பாத்துக்க எனக்கு நல்லாவே தெரியும் சார். மேடம் ஆத்தரைஸ் பண்ணி லெட்டர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காங்க. செக் கொடுங்க. பின்னாடி பேர் அட்ரஸ் எழுதி கையெழுத்து போடுங்க. தேங்க்யூ. ஓகே சார், கேஷ் கொடுத்துருங்க. தேங்க்யூ வெரி மச் சார். மகேஷ் சார், கேஷ் கொடுத்துட்டு மேடமுக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. ஷோர் சார். தேங்க்யூ சார். பாய். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. செக் பண்ணிக்கலாமா?
பை. ஓகே. ஹலோ, நான் கேசவன் பேசுறேன். என்ன விஷயம்? பணம் எங்க? அதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கு. கிண்டல். இந்த பார், புத்திசாலித்தனமா பதில் பேசுறதா நினைக்காத. என்னை ஏமாத்தணும்னு நினைச்ச நடக்கிறத வேற. இப்ப வரும் பணம் வேணும். இப்படி ராத்திரில கேட்டா நான் பணம் எப்படி தருவேன்? காலையில வா, நான் ஏற்பாடு பண்ணி தரேன். நம்பலாமா? பணம் வேணும்னா நீ என்னை நம்பித்தான் ஆகணும். நம்பி தொலைக்கிறேன். குட். வெயிட் பண்ணுங்க. சரி. வாங்க, உட்காருங்க. தேங்க்யூ. நீங்க சொன்ன மாதிரி பேங்க்ல இருந்து பணம் ட்ராப் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். தேங்க்யூ மிஸ்டர் மகேஷ். சரி மேடம், அப்ப நான் கிளம்புறேன். இருங்க, என்ன அவசரம்? இல்ல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆட்டோ வேற வெயிட்டிங். அதான். ரொம்ப பிடிவாதக்காரர் நீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? நாளைக்கு காலைல நீங்க வந்துருங்க. எல்லா ஷேர் ஹோல்டருக்கும் பணம் பட்டுவாடா செஞ்சிருவோம். ஓகே மேடம். நீங்க வந்ததை யாரும் பார்க்கலையே? இல்ல. ஓகே, ஜாக்கிரதை. ஓகே மேடம், நான் கிளம்புறேன். வரேன். குட் நைட். போலாம்ப்பா. சார், கையில் ஒரு ஏர் பேக் கொண்டு போனீங்க, அதை உள்ளே மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க போட்டிருக்கு. யோ, நீ வண்டி ஓட்ட வந்தியா இல்ல யார் என்ன எடுத்துட்டு போறாங்க திருப்பி எடுத்துட்டு வராங்கன்னு வேவ் பார்க்க வந்தியா? இல்லை சார், சில பேர் மறந்துடுவாங்க, அதனால தான் சார் கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை சார். அவனும் கஜினி சூர்யால ஷார்ட் டைம் மெமரி. ஓகே சார். வண்டி எடு. நமக்கு நேரமே சரியில்லை. ஸ்னேகா, ஏய், ஆபீஸ்ல இருந்து திரும்பி வரவன வாங்கன்னு சிரிச்ச முகத்தோட கூப்பிடுறியா இல்ல ஒரு கிளாஸ் தண்ணி தான் தரியா? வாங்கன்னு சிரிச்ச முகத்தோட கூப்பிடுறதுக்கு முதல்ல புருஷன் தகுதியானவரா இருக்கணும். ஆமா, நீ ஏன் இப்ப கோவத்துல சொல்லுன்னு இருக்க? நீங்க எப்ப பார்த்தாலும் ஆபீஸ்ல இருக்கும்போது செல்போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. அது வேலைக்கு இடைஞ்சலா இருக்குமேன்றதுக்காக ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். செல்போனோட உபயோகமே எந்த நேரத்துக்கும் எப்பவும் ஒரு ஆத்திர அவசரம்னா கான்டாக்ட் பண்ணணும்ன்றதுக்காக தான். நான் கர்ப்பமா இருக்கேன், எனக்கு ஒரு எமர்ஜென்சினா நான் உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுவேன் சொல்லுங்க? அதான் வேலைக்கு டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்றேன். அதுக்கு தான் அதுல வைப்ரேட்டர்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்கல்ல. நான் கால் பண்ணாலாவது உங்களுக்கு தெரியும். போனை சுத்தமா ஆஃப் பண்ணிட்டா எனக்கு கட் பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்களா? என்ன உங்களுக்கு அந்த எம்டி கொண்டோட நான் முள்ள நிக்கிறேனா? ஸ்னேகா, தேவையில்லாம டென்ஷன் பண்ணாத. ஆபீஸ்ல ஆடிட்டிங் நடந்துட்டு இருக்கு. இது நேத்து சொன்ன காரணம். தயவு செஞ்சு புதுசா வேற ஏதாவது ஒரு காரணத்தை யோசிச்சு சொல்லுங்க. நான் போய் சொல்லல. தேவையில்லாம என் நெஞ்சு மேல ஏறி மிதிக்காத. ஒரு காலத்துல இதே வார்த்தைய நாசுக்கா நீ எப்பவுமே இதயத்துல இருக்க ஸ்னேகான்னு காதலோட சொன்னீங்க. இப்ப நான் உங்களுக்கு அழுத்து போயிட்டேனா நெஞ்சு மேல ஏறி நிக்கிறேன்னு சொல்றீங்க. என்ன சொல்லிட்டு வந்தீங்க உங்க எம்டி கிட்ட? நீ எப்பவுமே என் நெஞ்சில இருக்க அப்படின்னா? ஐயோ, ஏண்டி இப்படி என்ன கொல்ற? யாரு, நான் உங்களையா இல்ல நீங்க என்னையா? என்னது, நான் உன்னை கொல்றேனா? கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுடி. நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன் மகேஷ். உங்களை கவனிச்சுட்டே தான் வரேன். அந்த ஆபீஸ்ல சேர்ந்ததுல இருந்தே நீங்க ஒரு மாதிரியா தான் இருக்கீங்க. வேப்பில அடிச்ச மாதிரி, மந்திரிச்சு விட்ட மாதிரி, மை வச்ச மாதிரி, வசியம் செஞ்ச மாதிரி. உண்மை சொல்லுங்க, உங்களுக்கும் அவளுக்கும் நடுவுல விபரீதமா ஏதாவது நடந்துட்டா என்ன? எல்லாம் உன் கற்பனை, டோட்டல் இமேஜினேஷன். நான் இன்னைக்கு உங்க ஆபீஸ்க்கு வந்திருந்தேன். உங்களை பார்த்தேன். நான் வந்தது கூட தெரியாம அந்த ஏர் பேக் எடுத்து நீங்க போனீங்க. நீயும் பாத்துட்டியா?
ஆபீஸ்ல இருந்து வந்துட்டாங்க. போகும்போது நீ பார்த்த, எம்டி வீட்டுக்குள்ள போகும்போது நான் பார்த்தேன். ஐயோ, அந்த ஏர் பேக்கை எடுத்துட்டு ஒரு திருட்டு முடிச்சிட்டு போனானே, சூப்பர். மகேஷ், அதுக்குள்ள என்ன இருந்தது? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அடுத்தவனை வேப் பார்க்கறதே உன் முழு நேர வேலையா போச்சு. சும்மா இப்படி பேச்செல்லாம் மாத்த கூடாது. ஆபீஸ்ல இருந்து ஏர் பேக்கை எடுத்துட்டு போனேன், எம்டி வீட்டுக்குள்ள ஏர் பேக்கோட நுழைஞ்ச. அப்ப நடுவுல எம்டியோட பழைய துணியெல்லாம் துவைச்சி ரகசியமா கொண்டு போய் கொடுத்தியா? கேவலமா இல்ல உனக்கு? என்னடா சொன்ன? சும்மா என்கிட்டயே பேசாத. எம்டி வீட்டுக்கு ஏன் போனேன்னு கேட்டால அதுக்கு பதில் சொல்லு. என்ன? ஏய், உன்னால தாண்டி நீ குடுக்குற இடத்துனால தாண்டி இவ்ளோ கேவலமா என்ன பேசுற? நடந்துக்கிற லட்சணம் அப்படி இருக்கு. ஏய், என்னைய அடிக்கறியா? உன்னை சும்மா விட மாட்டேனே. டேய், உன்னை எப்படி டீல் பண்ணுமா அப்படி டீல் பண்ணி. டேய், போடா. மகேஷ், நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எம்டி வீட்டுக்கு போனீங்களா? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல சியா. போனேன்டி, ஆனா ஆபீஸ் விஷயமா. ஆபீஸ் வேலையா? ஏன் போனீங்க சொல்லுங்க. ஆபீஸ் வந்து என்ன வளரீங்க? பதில் சொல்லுங்க. அவ யார் உங்களுக்கு? ஆபீஸ்ல நடக்கிற பதில் சொல்லுங்க. வீடு வந்து போயிட்டு பேசாதீங்க.